ராவணனை வென்று இலங்கையிலிருந்து திரும்பிய இராமர் தாம் யுத்தத்தில் பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தியதற்காக சிவபெருமானை வழிபட வேண்டுமென நினைத்தார். அதற்காக ராமர் கடற்கரையை நோக்கி நின்று அனுமனிடம், அனுமனே, கங்கை கரையிலிருந்து ஒரு சிவலிங்கம் கொண்டு வா என்று கூறினார். ஆனால் அனுமன் தூரப்பயணம் செய்து வர நேரம் பிடித்தது. சிவபெருமானை விரைவாக பூஜை செய்ய விரும்பிய ராமர் சீதையை நோக்கி, நாம் தாமே ஒரு லிங்கம் உருவாக்கலாம் என்றார். சீதை கடற்கரையின் மணலை எடுத்து மெதுவாக வடிவமைத்தார். ராமர் அதற்கு உயிர் தூவி நிறுவினார். அந்த மணல் லிங்கமே இன்று ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி லிங்கம். சற்று நேரத்தில் அனுமன் லிங்கத்தை கொண்டு வந்து சேர்ந்தார். தாங்கள் உருவாக்கிய லிங்கமே முதலில் பூஜிக்கப்படும் என்று பார்த்த அனுமன் மனம் கலங்கினான். ராமர் அவரது பக்தியை புரிந்து, உன் லிங்கமும் இங்கே என்றும் வழிபடப்படும் என்று ஆசியளித்தார். அந்த நாளிலிருந்து கடற்கரையில் பிறந்த அந்த மணல் லிங்கம் உலகமே வணங்கும் ராமேஸ்வரம் ஆனது.